SmileTrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக எங்கே இருந்தீங்கனாலும் சரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக் கேரண்டியோட வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து உங்களுக்கு தராங்க. எல்லாமே செட் பண்ணி தராங்க. அதாவது ஷாப்பு, ஆட்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கான கஸ்டமர் சப்போர்ட்டு இப்படின்ட்டு A to Z எல்லாமே பண்ணி உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் கிடையாதுங்க. இப்போ வந்து வியட்நாமுக்கு வந்து குரூப் டூர் 7 நாள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல் இன்க்ளூசிவ் போயிட்டு வரது எல்லாமே சேர்த்து லோக்கல் தமிழ் கைடோட வந்து உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை வியட்நாம் வந்து குரூப் டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, SmileTrips கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் டூரை செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு புதுசாக ஒரு டேக் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அது வட சென்னையிலேருந்து வணக்கம் சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அவங்களுக்கான ஒரு முத்திரை வந்து பதிச்சிட்டே இருப்பாங்க. இந்த படம் எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஃபில்மோகிராஃபிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது எடுத்துக்கிற விதம் அப்படிங்கிறது இது ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உதயசாலினனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் குடைச்சல் கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருக்கலாம். எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் எடுத்து பேசியிருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு பேசு பொருளாக்கி இந்த அரசியலுக்குள்ளெல்லாம் லிங்க் பண்ணி போட்டு ஏதாவது சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நேர்மையாக அவங்க வாழ்க்கையில் பார்த்த விஷயத்தில் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப என்னென்னா பேசிக்காக என்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1000 சட்டத்திட்டங்கள் இந்த சைன்லாம் போட்டு டாக்குமெண்ட்லாம் பண்ணி நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து உறுதி செய்கிறோம். ஆனால் யாரும் ஹார்ட் டு ஹார்ட் உறுதி செய்கிறோமான்னு பார்த்தா 100ல் வந்து 70 பேர் இல்லை 30 பேர் தான் உறுதி செஞ்சு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அந்த கேள்வியை வந்து கரெக்டாக எழுப்பியிருக்காங்க. சார், ரிலேஷன்ஷிப்னால் என்ன? அது யாராக வேணா இருக்கலாம். நீ வந்து ஒரு கே கப்பலாக இருக்கலாம், லெஸ்பியன் கப்பலாக இருக்கலாம், நீ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கப்பலாக இருக்கலாம். இது கப்பல் பிரச்சனையே கிடையாது. நீ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கே கப்பல் அழகாக காமிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க ரைட்ஸ். அது ஏன்னா அவங்க ஷூவில் இருந்து பார்த்தா தான் வந்து ஏன்னா ஈஸியாக கமெண்ட் பண்ணிடலாம். நம்ம உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வானவில்ன்றலாம், இப்படி பண்ணுறாங்க அப்படின்றலாம். பட் அவங்களுக்கு அவங்களோட பாலினம் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க ஏன் அப்படி ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கும். இன்னொன்று அது உள்ளே வந்து ஜீனாக ஃபிசிக்கலாக நடக்கிற விஷயம் அப்படிங்கிறப்போ அதை வந்து கரெக்டாக ஒரு மீட்டரில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆபாசம் இல்லாமல் அருவருப்பும் இல்லாமல் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெர்ம் டொனேஷன்லாம் வந்து இருக்கும் சீன்லாம். அதெல்லாம் உங்களுக்கு எந்த அருவருப்புமே இருக்காது. எந்த ஒரு சின்ன ஒரு வல்காரிட்டி கூட இருக்காது. அது ரொம்ப மெச்சூரிட்டி வேணும். அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அது பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி அண்ணனுக்கு வந்து இது வந்து அட்டகாசமான படம். இந்த கடந்த 4 வருடங்களில் அவர் நடித்த பெஸ்ட் படம் இது அப்படின்னு சொல்லிடலாம். தலைவர் A.R. ரஹ்மான் வந்து கேட்கவே வேணாம், போட்டு பிஜிஎம்லாம் வந்து ஜாலி பண்ணியிருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணது பார்க்க முடியுது. இது வந்து எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த வர எந்த கேரக்டருமே இந்த குட்டி பையன் அந்த பையன்லாம் என்ன நடிப்புங்க. அது அழகாக அந்த ஜாடையோடு எடுத்திருக்காங்க. அது ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க. இது 2 கதை சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஹார்ட் அதை பற்றி வச்சுட்டே இருக்காங்க. இன்னொன்று ஃபேட் அப்படிங்கிற மேட்டரை அப்படி உள்ள தூவி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயம் ரவி, நித்யா மேனன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு போனாலும் அப்படியே உள்ள வந்து சேருவாங்க. அப்படியே ஏதோ ஒன்று இணைச்சிட்டே இருக்கும். அது என்ன இணைக்குது அப்படிங்கிறத அங்கங்கே ஹிண்ட் விட்டுட்டே இருப்பாங்க. அங்கங்கே ஏன் அப்படிங்கிறத ஹிண்ட் விட்டே இருக்காங்க. நீங்கள் சப்கான்ஷியஸாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 2 படம் ஓடிட்டே இருக்கும் பேரலாக. அது எப்படி பண்ணாங்கன்னு தெரில. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தை விட ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக இந்த படத்தோட பில்டப்புக்கு அந்த செகண்ட் ஹாஃப்லாம் இருந்ததுக்கு ரொம்ப ஈஸியாக ட்விஸ்ட்டு வச்சு ஒரு கிளைமேக்ஸ் வச்சு சீரியஸாக ஈஸியாக அழுக வச்சுருக்கலாம். ரொம்ப ஈஸியாக உங்களை அழுக வச்சு ஆஹா சூப்பர் அப்படி இருக்கலாம். ஆனால் உறவுகளுடைய யதார்த்தத்தை அதை வந்து ஹோல்டு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு அது மிகப்பெரிய தைரியம் வேணும். சீரியஸாகவே அது தைரியம் வேணும். அதை வந்து சூப்பராக அதுதான் அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பியூட்டின்னு நினைக்கிறேன். என்னடா ஓவராக போடுறேன்னா உண்மையாலுமே இது ஃபீல் ஆச்சுங்க. பட் மேபி சில பேருக்கு கனெக்ட் ஆகாமல் போகலாம். பட் இது யார் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே பார்க்கலாம். பட் ரொம்ப கமர்ஷியலாக நீங்கள் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்களா, அவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. இப்போ மதகஜராஜா பார்க்குறவங்களுக்கு செட் ஆகும். ஆனால் பொறுமை வேணும் உங்களுக்கு. பொறுமையாக ஒரு மெச்சூர்டாக நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறவங்க, இல்லை டிவோர்ஸ் பண்ணவங்க, எல்லாத்தையும் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்லையோ இல்லை ரிலேஷன்ஷிப் தேடியோ இருக்கிறவங்க இவங்கெல்லாம் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இருக்கிற கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாம் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதற்கான எல்லா இதையும் வந்து உள்ளே வந்து அங்கங்கே வந்து கிருத்திகா வந்து தூவி விட்டுருக்காங்க.
எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு என்டர்டெய்னராக வந்து இந்த காதலிக்க நேரமில்லை வந்து இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேங்க. பை தி வே இது வந்து ரோர் சவுத் அப்படின்ட்டு என்னோடய பிராண்டுங்க. இது ஸ்வெட் ஷர்ட் வந்து விற்கிறோம். இது வந்து ₹529. பாக்கெட்லாம் வச்சுருக்கேன். உள்ளே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனே வச்சுக்கலாம். நல்ல வெயிட்லாம் தாங்கும். ஒரு ₹529 ஒரு ₹2000 என்ன குவாலிட்டியோ அது தரேங்க. அப்படி எதாவது தரல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து காரி துப்புங்க. உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் இன்ஸ்டண்ட்டாக ரீஃபண்ட் தரேன். ஏன்னா நூல்லேருந்து நான் பார்த்து பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு 10 கலர் பண்ணியிருக்கோம். எஸ்லேருந்து 3XL வரைக்கும் சைஸஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸு நல்லதாக பண்ணால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் சப்போர்ட் நீங்கள் வாங்கி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். ப்ளீஸ் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதாங்க. ஸோ இதான் மேட்ரு. தாராளமாக நீங்கள் வந்து காதலிக்க நேரமில்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுமைகள்லாம் இருந்து நேரம் நிறையா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒர்த்தியான என்டர்டெய்னராக இது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.